எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். ஸோ அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, தற்போது தமிழ்நாட்டிலிருந்து ராம்சார் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட சதுப்பு நிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் பி ரெண்டுமே தான். நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், கழுவேலி பறவைகள் சரணாலயம், இந்த ரெண்டுமே தான் தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. ராம்சார் பட்டியல், ராம்சார் அப்படிங்கிறது என்னன்னா ஈரான் நாட்டோடைய தலைநகரம் தான் ராம்சார். ராம்சார்ல பார்த்தீங்கன்னா 1971ஆம் ஆண்டு அனைத்து நாடுகள், அதிக நாடுகள் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் வந்து ஒன்று கூடி இந்த மாதிரி ஈரநிலங்கள், அதாவது சதுப்பு நிலங்கள் சொல்லலாம், ஈரநிலங்கள் வெட்லாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈரநிலங்களை பாதுகாப்பதற்காக ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டிருப்பாங்க. ராம்சார் நகரத்தில் அது மேற்கொள்ளப்பட்டதுனால அது ராம்சார் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. ஸோ 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தான் இந்த ராம்சார் உடன்படிக்கையானது கையெழுத்தானது. அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கையெழுத்தானது இல்லையா, அந்த தினம் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலங்கள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருது ஒவ்வொரு வருஷமும். ஸோ இப்போ இந்த ராம்சார் பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி வந்து நம்ம இந்தியாவிலேருந்து புதுசாக 3 தலங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு ராம்சார் பட்டியலில். அதில் 2 தலங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளது. ஸோ நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், அப்புறம் தமிழ்நாட்டின் கழுவேலி பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்கன்னா இந்த ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது தமிழகத்தில் வந்து இந்த 2 ராம்சார் பட்டியலில் தலங்கள் சேர்க்கப்பட்டதன் மூலமாக தமிழகத்தில் உள்ள ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 18ஆக உயர்ந்திருக்கு. ஏற்கனவே 16 இருந்துச்சு, 2 சேர்ந்து 18ஆக உயர்ந்திருக்கு. ஸோ அதன்படி இந்தியாவிலே வந்து அதிக ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்கு. 2வது இடத்துல உத்தரப்பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னா 10 ராம்சார் தலங்களுடைய 2வது இடத்துல இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த புதுசாக 3 தலங்கள் சேர்த்துக்காங்களே ராம்சார் தலங்கள், அதனால நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களுடைய பரப்பளவு எவ்வளவா அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 13,58,068 ஹெக்டேர் பரப்பளவாக இந்த ராம்சார் தலங்களுடைய பரப்பளவு வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை எத்தனையாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 85ஆக உயர்ந்திருக்கு. ஸோ ஏற்கனவே 82 இருந்தது, இப்போ 3 தலங்கள் சேர்த்திருக்காங்க, அதோட 85ஆக உயர்ந்திருக்கு. ஸோ ராம்சார் நகரில் தான் 1971ஆம் ஆண்டு ராம்சார் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதுதான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். இப்போ 2 தலங்கள் தான் பார்த்தோம். தமிழ்நாட்டிலேருந்து 2 தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று 3வது தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தவா நீர்த்தேக்கம். இது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு. ஸோ இந்த 3 ராம்சார் தலங்களை பற்றியும் பார்த்துடலாம். நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் திருப்பூரில் இருக்குது. இதோடைய பரப்பளவு வந்து 125,865 ஹெக்டேர். இது பார்த்தீங்கன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு தான் நம்ம தமிழ்நாட்டுடைய 17வது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து கழுவேலி பறவைகள் சரணாலயம், இது தமிழ்நாட்டின் விழுப்புரத்தில் இருக்கு. இதோடைய பரப்பளவு என்ன அப்படின்னா 5151.6 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இது வந்து 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய 16வது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் தவா நீர்த்தேக்கம், இது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு. ஸோ தவா டென்வா ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல தான் இந்த தவா நீர்த்தேக்கமானது இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கலாம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் வந்து நம்ம இந்தியாவில் அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொய்தாம்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்தியாவிலேருந்து இடம்பெற்ற 43வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த மொய்தாம்கள் வந்து எந்த வம்சத்தினுடையது? இப்போ குப்த வம்சம் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அசாம் மாநிலத்தின் எந்த வம்சத்தினுடையதான் இந்த மொய்தாம்கள் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கேள்வி. அடுத்து இப்போ ராம்சார் பட்டியலில் பார்த்தீங்கன்னா 2 இது பார்த்துருந்தோம், நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், அடுத்த கழுவேலி பறவைகள் சரணாலயம் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி 2 தலங்கள் சேர்க்கப்பட்டது தமிழ்நாட்டிலேருந்து. அது என்ன அப்படின்னா லாங்கூட் சோலை ரிசர்வ் காடுகள், இது நீலகிரியில் இருக்கு. அடுத்து கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், இது அரியலூர்ல இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 2வது கேள்வி, அமலாக்கத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராகுல் நவீன். ஸோ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ராகுல் நவீன் தான் அமலாக்கத்துறையுடைய புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அமலாக்கத்துறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பண மோசடி நடக்கிறது, அதே மாதிரி அந்நிய செலாவணி தொடர்பான குற்ற வழக்குகளை விசாரணை செய்யக்கூடியதான் இந்த அமலாக்கத்துறை. இப்போ இந்த அமலாக்கத்துறையுடைய புதிய இயக்குநராக ராகுல் நவீன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்தவர் யாருன்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா. ஸோ இந்த ராகுல் நவீன் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையுடைய இயக்குநராக 2 ஆண்டுகளுக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ராகுல் நவீன் வந்து இந்திய வருவாய் பணி அதிகாரி.
நெக்ஸ்ட் ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய பொறுப்பு தலைவராக விஜயபாரதி சயானி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருப்பவர் யாருன்னா அஜித் தோவல். அடுத்த நிதி ஆயோக்குடைய இயக்குநராக ஆஷிஷ் குமார் தாஸ் வந்து சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் இந்திய ராணுவத்துடைய துணை தலைமை தளபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா ராஜா சுப்ரமணி. வெளியுறவுத்துறை செயலராக சமீபத்தில் விக்ரம் மிஸ்ரி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்த அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக சமீபத்தில் வந்து வினய் மோகன் குவாத்ரா வந்து பொறுப்பேற்றிருக்காரு. நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி, மத்திய உள்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவிந்த் மோகன். ஸோ இப்போ மத்திய உள்துறை செயலராக கோவிந்த் மோகன் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. சமீபத்தில் மத்திய அமைச்சரவை செயலராக டிவி சோமநாதன் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய சிறப்பு பணி அதிகாரியாக கோவிந்த் மோகன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து 1989ஆம் ஆண்டு சிக்கிம் மாநில பிரிவை சேர்ந்த IAS அதிகாரி. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல இருப்பவர் யார் அப்படின்னா அஜய்குமார் பல்லா. இவருடைய பதவிக்காலம் வர ஆகஸ்ட் 22ஆம் தேதியோட முடியுது. அவர் வந்து ஓய்வு பெறார் ஆகஸ்ட் 22ஆம் தேதி. அதுக்கப்புறமா இந்த கோவிந்த் மோகன் வந்து இந்த மத்திய உள்துறை செயலராக பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய நளின் பிரபாத் அவர்களுடைய பதவிக்காலமானது இப்போ குறைக்கப்பட்டிருக்கு. அவருடைய பதவிக்காலம் வந்து 2028 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில அவருடைய பதவிக்காலம் இப்போ 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நான்காவது கேள்வி, APJ அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வீரமுத்துவேல். வீரமுத்துவேல் அவர்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். சந்திராயன் 3 திட்டத்துடைய இயக்குனர் தான் இந்த வீரமுத்துவேல். APJ அப்துல் கலாம் விருது. ஸோ பார்த்தீங்கன்னா அறிவியல் துறையில் சிறந்த பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பில் சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் APJ அப்துல் கலாம் விருது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த வருஷத்துக்கான இந்த விருது பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 திட்ட இயக்குனரான வீரமுத்துவேல் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ சந்திராயன் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெற்றிகரமாக நிலவுடைய தென் துருவத்தில் வந்து தரையிறக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதம். ஸோ அது எந்த நாளில் தரையிறக்கப்பட்டது, மேலும் அந்த தரையிறக்கப்பட்ட தினத்திற்கு அந்த தரையிறக்கப்பட்ட நாள் இருக்குல்லையா அதை வந்து ஒரு தினமாக அறிவிச்சிருப்பாங்க. அது என்ன தினம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து செகண்ட் கொஸ்டின். ஸோ இந்த சந்திராயன் 3 தரையிறங்கினது இல்லையா, அந்த சந்திராயன் 3 தரையிறங்கிய லேண்டரோட நேம் என்ன அப்படின்னா விக்ரம். அதே மாதிரி ரோவரோட நேம் என்ன அப்படின்னா பிரக்யான். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து 78வது சுதந்திர தின விழாவானது கொண்டாடப்படுது. இந்த வருஷம் 78வது சுதந்திர தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா வளர்ந்த பாரதம். அடுத்த 5வது கேள்வி, கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சபீனா. ஸோ பார்த்தீங்கன்னா செவிலியர் சபீனா அவர்களுக்கு தான் இந்த வருஷத்துக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டிருக்கு. கல்பனா சாவ்லா என்பவங்க யார் அப்படின்னா நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை தான் கல்பனா சாவ்லா. ஸோ இவங்களுடைய பெயரில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் வீர தீர செயல்கள், துணிச்சலான செயல்களை மேற்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது கல்பனா சாவ்லா பெயரில் விருதானது. ஸோ இந்த வருஷம் கல்பனா சாவ்லா விருது பார்த்தீங்கன்னா செவிலியர் சபீனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து நீலகிரியை சேர்ந்தவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வயநாடு, கேரளாவில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிப்லைன் மூலமாக சென்று சிகிச்சை அளிச்சிருக்காங்க. ஜிப்லைன் அப்படின்னா ஒரு ரோப் மாதிரி இருக்கும், கனெக்ட் பண்ணுற மாதிரி. அதில் வந்து நம்ம ஹிப்போட கனெக்ட் பண்ணி அதில் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேலேயே போகிற மாதிரி இருக்கும். அந்த ஜிப்லைன் மூலமாக போய் அவங்க ரொம்ப துணிச்சலாக போய் சிகிச்சை அளித்ததுக்காக தான் இந்த கல்பனா சாவ்லா விருது இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமான ரீசன்ட் அவார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது பார்த்தீங்கன்னா பாமா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வருஷத்துக்கான சிறந்த திருநங்கை விருது வந்து சந்தியா தேவி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதுக்கு வந்து தமிழ் பிரிவில் பார்த்தீங்கன்னா தன்வியின் பிறந்தநாள் அப்படிங்கிற சிறுவர் சிறுகதைக்காக எழுத்தாளர் யூமா வாசுகி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இளம் எழுத்தாளர்களுக்கு வழங்கக்கூடிய பால புரஸ்கார், யுவ புரஸ்கார் விருது, இளம் எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய யுவ புரஸ்கார் விருதுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ் பிரிவில் லோகேஷ் ரகுராமன் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் எழுதிய சிறுகதை தொகுப்பான விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்கு தான் இந்த யுவ புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நெல்சன் மண்டேலா வாழ்நாள் சாதனையால் விருது பெறக்கூடிய முதல் இந்தியர் யார் அப்படின்னா வினோத் கனத்ரா. 6வது கேள்வி, தி பேலட் ஆஃப் தி வாரியர் கேர்ள் குயிலி என்ற தலைப்பிலான நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வானவில் கே ரவி. ஸோ பார்த்தீங்கன்னா வழக்குரைஞர் மற்றும் கவிஞரான வானவில் கே ரவி அவர்கள் தான் குயிலி பற்றி தி பேலட் ஆஃப் தி வாரியர் கேர்ள் குயிலி அப்படிங்கிற தலைப்பிலான நூலை வந்து எழுதியிருக்காரு. ஸோ குயிலி பற்றி நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்லே. பார்த்தீங்கன்னா
குயிலி அப்படிங்கிறவங்க வந்து வேலுநாச்சியாருடைய படைத்தளபதியா இருந்தவங்க தான் குயிலி. வேலுநாச்சியார் வந்து நம்ம நாட்டிலே வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் வீராங்கனை வந்து இந்த வேலுநாச்சியார் தான். இந்த வேலுநாச்சியார் அவர்களுடைய மகளிர் படை தளபதியாக குயிலி வந்து இருந்தாங்க. இந்த குயிலி அவர்கள் பத்தி தான் வழக்குரைஞர் மற்றும் கவிஞரான வானவில் கே ரவி அவர்கள் வந்து ஆங்கிலத்துல தி பேலட் ஆஃப் தி வாரியர் கேர்ள் குயிலி அப்படிங்கிற தலைப்புல குறுங்காவியத்தை வந்து படைச்சிருக்காரு. இந்த குறுங்காவியம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மொழி, தெலுங்கு, ஹிந்தி, அடுத்து பிரெஞ்சு ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, PM ஜன்மன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2023ஆம் ஆண்டு. கடந்த 2023 தான் இந்த PM ஜன்மன் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இது பழங்குடியினருக்கான திட்டம். ஸோ இன்னும் நிறைய ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போது இந்த வருஷம் வந்து 78வது சுதந்திர தினமானது கொண்டாடப்படுது இல்லையா? ஸோ அதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து உரையாற்றிருக்காங்க. அவங்களுடைய உரையில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடங்களில் நம்ம இந்தியா அடைந்த முன்னேற்றம், இந்திய மக்களுக்காக தொடங்கப்பட்ட முக்கியமான திட்டங்கள் பற்றி உரையாற்றிருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு தேவையான முக்கியமான புள்ளிகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டுலேருந்து சராசரியாக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா சராசரியாக 8% வளர்ச்சியை வந்து நம்ம இந்தியா எட்டிட்டு வருது, இந்தியா வளரும் நாடாக இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சராசரியாக தான் சொல்கிறேன், 8% வளர்ச்சி. அடுத்த உலகிலே பார்த்தீங்கன்னா 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக நம்ம இந்தியா வந்து முன்னேற்றம் கண்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமரின் ஏழைகள் நல்வாழ்வு உணவு திட்டம். இதோட இன்னொரு பேர் தான் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் வந்து 80 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக உணவு தானியங்கள் வழங்கப்படுது. கோதுமை, அரிசி இந்த மாதிரி இலவசமாக உணவு தானியம் வழங்கப்படுது. இந்த திட்டம் 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் PM ஜன்மன் திட்டம். ஜன்மன் திட்டம் அப்படின்னா பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஸோ ஆதிவாசி அப்படின்னு பார்க்கும்போது இது பழங்குடியினருக்கான திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கறதுக்காக இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா PVTG அப்படிங்கிற மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுக்களுக்காக தான் இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. ஸோ அதாவது ரொம்ப அடர் வனப்பகுதிகளில் வாழ்றாங்க இல்லையா? மின்சாரம் இருக்காது, சாலை இருக்காது, கல்வி இருக்காது, இந்த மாதிரி அடர் வனப்பகுதியில் இருக்காங்க இல்லையா? அவங்கள தான் வந்து PVTG அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 17 குரூப்ஸோ என்னமோ இருக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான அடிப்படை வசதிகளை வழங்குவதற்காக தான் இந்த திட்டமானது 2023ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இது பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறையை சிறப்பாக மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களுக்கு வந்து சூரிய ஒளி மின்சாரம் மற்றும் பிற தேவைகள், சாலை வசதி, கல்வி வசதி ஆகியவை வழங்குவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. அடுத்து பிரதமரின் சுராஜ் திட்டம். ஸோ PM சுராஜ் அப்படின்னு சொல்றது, இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி சமர்ஜிக் உத்தன் இவம் ரோஜ்கர் அதாரித் ஜன் கல்யாண் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம், இந்த பிரதமரின் சுராஜ் திட்டத்தோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நலிவடைந்த, ரொம்ப பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஏழை மக்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு வந்து 1 லட்சம் தொழில் முனைவோருக்கு, அதாவது நலிவடைந்த பிரிவினரை தொழில் முனைவோர் ஆக்கும் வகையில் அவங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் கடன் உதவி அளிக்கப்படுது. நெக்ஸ்ட் நமஸ்தே திட்டம். இது வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நமஸ்தே திட்டம் யாருக்கானது அப்படின்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கான திட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உயிரிழக்க நேரிடுது. சாக்கடைகளை வந்து சுத்தம் செய்யறது, அடுத்து மனிதர்களை அகற்றக்கூடிய நிலைமையானது இப்போ இருக்கு. ஸோ அந்த மாதிரியான நிலைமையை வந்து மாற்றணும். மனிதர்கள் அகற்றக்கூடாது, அதுக்கு பதிலாக இயந்திரங்கள் பயன்படுத்துறது. இன்னொன்று துப்புரவு தொழிலாளர்களை இதே தொழிலை செய்யாமல் அவங்கள மாற்று தொழிலை வந்து அவங்க செய்யறதுக்காக அவங்களை ஊக்கப்படுத்துறது, இது போன்றவற்றிற்காக தான் நமஸ்தே திட்டமானது தொடங்கப்பட்டது. இது நமஸ்தே அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தி நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது தான் இந்த நமஸ்தே அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2022 சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், அப்புறம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் இணைந்து தான் தொடங்கியிருக்காங்க. ஸோ துப்புரவு பணியாளர்களுடைய பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்துக்காக தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மகளிர் இடஒதுக்கீடு மசோதா லாஸ்ட் இயர் தான் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவானது நிறைவேற்றப்பட்டது. இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது 106வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது? இந்த சட்டத்தோட பேர் தான் நாரி சக்தி வந்தன் அதிநியம். ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, சட்டப்பேரவை மற்றும் மக்களவையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய எம்பிக்கள் இருக்காங்க, அப்புறம் சட்டப்பேரவையில் எம்எல்ஏஸ் இருக்காங்களே, அதில் பெண்களோட பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கு. ஸோ பெண்களுடைய எண்ணிக்கை நிறைய எம்பிக்கள் நிறைய எம்எல்ஏக்கள் வந்து பெண்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை தொடங்கியிருக்காங்க. இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா இந்த மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் வந்து 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து அடுத்த எலெக்ஷனில் 2029 அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு மற்றும் திறன்களை வந்து மேம்படுத்துவதற்காக பிரதமரின் ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் 4.1 கோடி இளைஞர்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்லேயே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்தது. அடுத்த T20 உலகக்கோப்பை போட்டி வந்து இப்போது இந்தியா தான் சாம்பியனாக இருக்குது. இந்த வருஷம் வந்து 9வது பதிப்பு அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் நடைபெற்றது. இதில் வந்து இந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் நம்ம இந்திய அணி தான் சாம்பியன் ஆனது. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் உரையில் வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு 8வது கேள்வி, நல்லாண்மை விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9 பேர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து தமிழக அரசு சார்பில் சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு விருதுகள் வழங்கப்படுது. அதில் ஒன்று தான் இந்த நல்ல ஆளுமை விருதுகள். இது எதுக்காக அப்படின்னா, இப்போது அரசு துறைகளில் பார்த்தீங்கன்னா செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்களில் புதுமையான வழிகள் மூலமாக அதை சிறப்பாக செயல்படுத்திருப்பாங்களே, அவங்களுக்கு தான் இந்த நல்ல ஆளுமை விருதுகள் வழங்கப்படுது. இந்த வருஷம் 9 பேருக்கு இந்த நல்ல ஆளுமை விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பயனாளிகளை கரெக்டாக பிரித்து அவங்கள உரிய பயனாளிகளை கண்டுபிடித்தமைக்காக வந்து முதல்வரின் முகவரித்துறை தலைமை தொழில்நுட்ப அலுவலரான வனிதாவுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து உயர்கல்வியில் மாணவர்களுடைய சேர்க்கை விகிதத்தை வந்து உயர்த்தியமைக்காக விருதுநகர் மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் வி.பால் ஜெயசீலன் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் உலகின் சிறந்த நூல்களில் தமிழில் வந்து மொழிபெயர்க்க செய்தமைக்காக இளம் பகவத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு விருது. அடுத்து உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு. காலை உணவு திட்டத்துக்காக திவ்யதர்ஷினி அவர்களுக்கும், நான் முதல்வர் திட்டத்துக்காக பார்த்தீங்கன்னா ஜே இன்னசென்ட் திவ்யா அவர்களுக்கும் இந்த நல்ல ஆளுமை விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, தேச பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 14ஆம் தேதி. ஆகஸ்ட் 15 வந்து நம்ம இந்திய சுதந்திர தினம். அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஆகஸ்ட் 14ஆம் தேதி தேசிய பிரிவினை கொடுமைகள் நினைவு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ 1947 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆகஸ்ட் 15. அதுக்கு முதல் நாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பிரிக்கப்பட்டு பாகிஸ்தான் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடு உருவானது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தவங்க அங்கே இருந்தவங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை ஏற்பட்டது இல்லையா? ஸோ அந்த பிரிவினை டைமில் பார்த்தீங்கன்னா வன்முறை நடந்தது, அதில் நிறைய பேர் உயிரிழந்தாங்க, இன்னொன்று நிறைய துயரங்கள் நடந்தது. அதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தேச பிரிவினை கொடுமைகள் நினைவு தினமானது ஆகஸ்ட் 14ஆம் தேதி அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2021 பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாரு. ஸோ இந்த தேச பிரிவினையினால பாதிக்கப்பட்ட மக்களுடைய துயரங்களை நினைவு கூறும் வகையில தான் இந்த தினமானது அனுசரிக்கப்பட்டு வருது. நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ். ஸோ தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக இருந்த குஷ்பு அவர்கள், நடிகை குஷ்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அடுத்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆலை கழிவுகளுடைய செயல்பாடுகளை வந்து கண்காணிக்கிறதுக்காக சூழல் கண்காணிப்பு மையம், அப்புறம் 29 மாவட்டங்களில் மரகத பூஞ்சோலைகள் ஆகியவற்றை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் வந்து கனிமங்கள் மற்றும் கனிமங்கள் இருக்கக்கூடிய வளங்கள் மீது மாநில அரசு வரி விதிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது அது வரைக்கும் மத்திய அரசு தானே அந்த வரியை வந்து வசூலிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து திருப்பி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுகள் வந்து கோரியிருந்தாங்க. இந்த நிலையில் ஸோ இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, கனிமங்கள் மீது மத்திய அரசு வசூலித்த வரியானது 2005ஆம் ஆண்டுலேருந்து வசூலிச்சிருப்பாங்களே, அதை வந்து மாநில அரசுகளுக்கு தவணை முறையில் திருப்பி அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட், இந்திய கிரிக்கெட் அணியுடைய பந்து வீச்சு பயிற்சியாளராக தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான மோன் மோர்கேல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு.
நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ஆஃபர் டீட்டெயில் பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி சுதந்திர தினம்னால இன்றைக்கி மட்டும் ஒரு நாள் ஆஃபர் இருக்குது. 1 year கரண்ட் அஃபேர்ஸ் 400 ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவிஷன் பேட்சில் ஆக்சுவல் ஃபீஸ் 300, 250க்கு ரிவிஷன் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பேட்சில் 200க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆக்சுவல் ஃபீஸ் 250, 200 ரூபி பே பண்ணி மேக்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து லைவ் கிளாஸ், கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு வந்து இன்றைக்கி பே பண்ணால் 400, ஆக்சுவல் ஃபீஸ் வந்து அதுக்கு 500. இன்றைக்கி உள்ள ஜாயின் பண்ணுறவங்க வந்து 400 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்கமிங் மந்த்துக்குள்ளது. ஸோ அதுக்கு வந்து 500 பே பண்ணால் போதும். ஆக்சுவல் ஃபீஸ் 600, இன்றைக்கி ஆஃபர் வந்து 500. ஸோ இதை பற்றி வேறு டீட்டெயில் வேணுன்னா காண்டாக்ட் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப்லேயோ இல்லைன்னா கால் பண்ணியோ கேட்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, தற்போது தமிழ்நாட்டிலிருந்து ராம்சார் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்ட சதுப்பு நிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, A and B. இரண்டாவது கேள்வி, அமலாக்கத்துறையின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ராகுல் நவீன். மூன்றாவது கேள்வி, மத்திய உள்துறை செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கோவிந்த் மோகன். நான்காவது கேள்வி, APJ அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் வீரமுத்துவேல். ஐந்தாவது கேள்வி, கல்பனா சாவ்லா விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சஃபீனா. ஆறாவது கேள்வி, தி பேலட் ஆஃப் தி வாரியர் கேர்ள் குயிலி என்ற தலைப்பிலான நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் வானவில் கே ரவி. ஏழாவது கேள்வி, PM ஜன்மன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2023ஆம் ஆண்டு. எட்டாவது கேள்வி, நல்லாளுமை விருதுகள் எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 9 பேர். ஒன்பதாவது கேள்வி, தேச பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 14ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.